Hi friends, நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் ரோல். கோதுமை மாவை வச்சு ஒரு மட்டன் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் மிட்டு ஆரன் ரெசிபிஸ் தமிழ். மட்டன் முதல்ல நாம் தாளித்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இது கூட ஒரு சின்ன தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், இதுவும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். நாம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நான் ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நாம் பொடியாக நறுக்கி வச்சுருந்த மட்டன் பீஸை சேர்த்துக்கலாம். மட்டன் பீஸ் வந்து எலும்பில்லாமல் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு அடி அடித்து நாம் சேர்த்துக்கலாம். பெரிய பீஸாக இருந்தால் ஸ்டஃப் பண்ணும்போது உதிரும், அதனால் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ இது மூடி போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இடையிடையே கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன் டேஸ்ட்டுக்காக. இது தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ மட்டன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நாம் இறக்கி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நாம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மாவு பசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு மிக்சர் பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நாம் இதை பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு பசைஞ்சு ரெடியாக இருக்குது. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நாம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாகவும் தேய்ச்சிடக்கூடாது. ஸ்டஃபிங் வந்து பொரிக்கும் போது பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சி வச்சுருக்கேன். இதில் நாம் இப்போ மட்டன் ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி 2 சைடும் மடித்து விட்டுக்கலாம், வெளியில் வராத மாதிரி மடிச்சுட்டு அதை இன்னொரு வாட்டி இந்த மாதிரி மடிச்சுட்டு மீதி இருக்கிறதுல கொஞ்சமாக தண்ணி தேய்ச்சிட்டு நாம் இந்த மாதிரி மடிச்சிடலாம். பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரியே எல்லா மாவையும் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு நாம் ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி செவந்து வந்ததுக்கப்புறமா நாம் இதை எடுத்துடலாம். இப்போ இது எடுத்து ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், மட்டன் ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். மட்டன் ஸ்டஃபிங் செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி இது ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம், சீக்கிரமாக ஆகிடும். இப்போ சூப்பரான ஒரு மட்டன் ரோல் ஈஸியாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இதை தொட்டு சாப்பிட டொமேட்டோ சாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து வீட்டில் செஞ்ச டொமேட்டோ சாஸ் தான். ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது தேவைப்பட்டால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு இதை விசிட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிட்டு ஆரன் ரெசிபிஸ் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.